ஏப்ரல் 23 நடக்க போற தேர்தலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருவாரூர்ல இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கிற இல்லத்தரசி திட்டம் போன்ற எல்லாத்தையுமே விவரமா பேசிட்டார். தமிழ்நாட்டை கலவர பூமியா மாத்த பாஜக வதந்தி பரப்புவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கார். திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்து எடப்பாடி பழனிசாமி புலம்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னதோட விட்டாரா? பாஜகவோட கிளை செயலாளரா இபிஎஸ் மாறிட்டாருன்னு ஸ்டாலின் வெளுத்து வாங்கியிருக்காரு. அவருடைய உலகளே ஹைலைட் தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றாரு. பழனிசாமி அவர்களை மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். அதனாலதான் அந்த அளவுக்கு பழனிசாமி அவர்களை ஈஸியா மிரட்டி தன்னுடைய அடிமை கூட்டணியில வச்சிருக்கு பாஜக. பழனிசாமிய மிரட்டி வச்சிருக்காங்கன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. அத்தோட விட்டாரா முதலமைச்சர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத என்டிஏ கூட்டணிய மக்கள் புறக்கணிக்கணும்னு வேண்டுகோள்லாம் வச்சிருக்காரு. திமுக அறிவிச்சிருக்கிறது வாக்குறுதின்னு நினைக்காதீங்க, வரப்போற 2.0 ஆட்சியில நிறைவேற போற திட்டங்கள்னு முதலமைச்சர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியை அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். அந்த கூட்டணியில பாஜக கிளை செயலாளராக இருக்கிறார். அதிமுகவை அழிவுப்பாதையில் அழைச்சுக்கிட்டு போற திரு பழனிசாமி அவர்கள். இப்படி முதலமைச்சர் போன பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமியா புலின்னு புழிஞ்சு எடுத்துட்டாரு முதலமைச்சர். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் போயிருக்கார். அவர் எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. சிவகாசி அப்படின்னாலே பட்டாசு தான். பட்டாசு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நாங்க தான் களத்துல இறங்கி காப்பாத்தணும்னு அடிச்சு விட்டுருக்காரு. அத்தோட விட்டாரா? காவிரி குண்டாறு திட்டத்தை திமுக அரசு கிடப்புல போட்டுட்டாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த தேர்தல்ல எல்லா கட்சியும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்குமான்னு தான் தெரியல. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக புகழ் பெற்ற பகுதி சிவகாசி பகுதி. இன்றைக்கு இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்தியிலே கிட்டத்தட்ட சுமார் 20 எம்பிகளோடு நம்முடைய திரு தம்பத்தியுடைய எம்பி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு விற்பனைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்காக மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்தது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது. அதே போல காவிரி குண்டாறு இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் பல பேர் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தில் பயன்பெறுவார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடியை விமர்சனம் பண்ணி வாக்கு சேகரிச்சார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணி வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு. அது மட்டுமா, பரமக்குடியில உதயநிதியையும் கடுமையா ஒரு புடி பிடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என் அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அடக்கி பேசுங்க, இல்லனா பதிலடி கொடுப்போன்னு உதயநிதிக்கு எச்சரிக்கை எல்லாம் விட்டுருக்காரு. திரு உதயநிதி அவர்களே, என்னுடைய அதிமுக சேர்ந்து 1974 நான் கட்சியில் சேர்ந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது கட்சியில் சேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருக்கிறேன். உங்க வயசு 48 தான். உதயநிதியோட வயசு 48 தான் நான் நினைக்கிறேன். ஆக
எங்களுடைய அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு வயசு கிடையாது. வரம்பு மீறி பேசினால் அதற்கு தகுந்த பல்லடியை நான் மட்டுமில்ல எங்க தொண்டனே உங்களுக்கு கொடுப்போம்.